பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அதிலே அவர் உப்பை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த உப்பு நம்முடைய சமையலறையில் எல்லாருடைய வீட்டிலும் இருக்கிற ஒரு பொருள், முக்கியமான பொருள். இந்த உப்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உப்பை நம்முடைய உணவில் பயன்படுத்துகிறோம். அந்த எளிய அந்த பொருளை தேவன் தம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்புமையாக சொல்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு உப்பை போல இந்த பூமியில் அந்த எவ்வளவு அது பயன்படுகிறதோ அதே போல் நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உப்பை பார்த்திங்கன்னா, அந்த உணவு தயாரிக்கும்போது அந்த உணவில் சுவை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். அந்த உணவில் உப்பு போட்டால் தான் அந்த உணவு அதிக சுவை கொடுக்கும். அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் மற்றவர்களுக்கு ஒரு சுவை கொடுக்கிற ஒரு பொருளாக அந்த உப்பு எப்படி பயன்படுகிறதோ அதே போல் நாம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்த நோக்கம் என்ன? நம் மூலமாய் அநேக மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சுவை கொடுக்கிற உப்பை போல் இருப்போமானால் அநேக தேவ ஜனங்கள் கிறிஸ்துவின் நன்மை உணர்ந்து சபைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். எனவே நாம் உப்பு போல நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவை கொடுக்கிற எல்லாருக்கும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் ஏதாகிலும் ஒரு விதத்தில் இந்த தேசத்துக்கு, நம்முடைய நாட்டுக்கு, நம்ம கூட பழகிற மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. அதுபோல் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு பயன்பட வேண்டும். தேவனுடைய காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த உப்புடைய தன்மை என்னென்னா, கெட்டுப்போன காரியங்களை பதப்படுத்துவதற்கு இந்த உப்பை பயன்படுத்துவார்கள். ஆமேன். கெட்டுப்போன காரியங்களை அதை கெட்டு போகாமல் இருப்பதற்கு, ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு இந்த உப்பை பயன்படுத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த உப்பை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார்? இதை பார்த்தீங்கன்னா, அநேக மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். பாவம் செய்து, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த கெட்டு போகிற மக்கள் மத்தியில் நம்மை ஆண்டவர் உப்பு போல வைத்திருக்கிறார். ஆமேன். அவர் மற்றவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரும், அதாவது ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல, அவர் சித்தம் அல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை இந்த உப்பு போல இந்த கெட்டு போகிற மத்தியில் ஒரு நற்கந்தகமாக நாம் செயல்பட வேண்டும். ஆமேன். யாரும் கெட்டு போகாதபடி நம்ம என்ன செய்யணும்? அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாம் ஒரு உப்பை போல நம்ம பயன்பட வேண்டும். நன்றாய் ஜெபிக்கணும், ஆத்துமாக்களை சந்திக்கணும், கிறிஸ்துவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். சிலர் தவறு செய்யும்போது அவங்கள்ட்ட போய் ஆண்டவர் பற்றி சொல்லி அந்த பாவ வழிகளை விட்டு விலகி வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு உப்பை போல நாம் என்ன செய்யணும்? அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை நமக்கு ஆண்டவர் இந்த காலை வேளை தருவாராக. எனவே உப்பை போல மற்ற பொருளோடு கூட இந்த உப்பு சேரும்போது சுவை கொடுப்பது போல நாம் என்ன செய்யணும்? அநேகருக்கு பயன்படுகிற ஒரு உப்பாக நாம் காணப்பட, தேவனுக்கு பயன்படுகிற ஒரு காரியமாக நம்ம இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த உப்பு கெட்டு போகிற ஒரு பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. அதே போல் இந்த பூமியில் இருக்கிற மக்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியே போய்விடாமல், சாத்தானிடத்தில் போய்விடாமல், கெட்டு போய்விடாமல் ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கு நம்மை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் ஜனங்கள் கெட்டு போகாதபடி, ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து பரிசுத்தமாய் வாழ நம் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டும்.
அதற்கான முயற்சிகளை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உப்பை போல நாங்கள் சுவை கொடுக்கிற ஒரு பொருளாய், ஆண்டவர் கெட்டு போகாதபடி பாதுகாக்கிற தன்மை உள்ள ஒரு நபர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.